Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மசாலா வேர்க்கடலை தான் நம்ம பார்க்க போறோம். இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. நம்ம இதுல வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டு mix பண்ணி ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். நல்லதா இந்த எண்ணெய் கசடுலாம் இல்லாததா பார்த்து நல்ல கடலையா எடுத்து வச்சிருக்கேன் இதுல. இதுல என்னென்ன நம்ம போட போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் மஞ்சள் போடுறேன். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது வந்து கடலை மாவு போடுறேன். நம்ம கடலை மாவு வந்து கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அதுதான் நம்மளுக்கு பைண்ட் பண்ணி நல்லா கோட்டிங் கொடுக்கும். அரிசி மாவு ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு நம்ம வேணும்னா பத்தலைன்னா வேணால் அப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் இது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். இது நல்ல இதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லு டேஸ்ட்டும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் இந்த கடலைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். இது எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகி வரணும். அப்போ தான் இது நம்மளுக்கு பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். லைட்டாக இதில் வந்து நம்ம தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோமே தவிர ஃபுல்லாக தண்ணி இதில் ஸ்ப்ரிங்கிள் நிறைய ஊற்றக்கூடாது. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதில் நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் பிச்சு தான் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த இதில் கோட்டிங் நல்லா வந்துருச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எண்ணெயில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஃபுல்லாக போட்டால் கொஞ்சம் இதாகும். அதனால் இதை வந்து நம்ம ஒரு 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த எண்ணெய். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கலாம். நான் தனித்தனியாக தான் போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் ஒரு மாதிரி ஒழுங்காக வராது. ப்ளஸ் நல்லா ஹீட் ஆனோன்னா மிதமான தீயில் வச்சு நம்ம பொரித்து எடுக்கலாம். இல்லைன்னா கடலை ரொம்ப ஒரு மாதிரி கசந்து போன மாதிரி ஆகிடும். கிறிஸ்பி கடலை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும். இது டீயோட நல்ல ஒரு அக்காமடேட் ஆகும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.